என்னது பணத்தோட மதிப்பு குறையுதா? ஆமாங்க, பணத்தோட மதிப்பு வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இப்ப வாங்குறீங்க. அந்த பொருளை அடுத்த வருஷம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது, அதோட அதிக ரேட்டு கொடுத்து தான் அதை வாங்க முடியும். இதான் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு இந்தியாவில் வருஷத்துக்கு 6% இருக்கு. இது கூடலாம் குறையலாம். இதான் நம்மளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப 100 ரூபா வாங்குற பொருளை நீங்க வாங்காம அந்த காசை சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த பொருள் 100,000 அதிக ரேட்ல இருக்கும். அப்ப நீங்க 100 ரூபாய் வச்சு அந்த பொருளை வாங்க முடியாது. அதனால நம்மளுக்கு நட்டமாகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 6% இன்ஃபிளேஷன் பீட் பண்ணணும். அதாவது 6% மேல 8%, 10% கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிங்கும் போது நம்மளோட வெல்த் க்ரோ ஆகும், இன்ஃபிளேஷனை நம்மளால பீட் பண்ண முடியும். இதனால நமக்கு நிறைய அட்வான்டேஜும் ஏற்படும். அப்ப பணத்தை நான் எப்படி சேவ் பண்றது, அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். என்னது பணத்தோட மதிப்பு குறையுதா? ஆமாங்க, பணத்தோட மதிப்பு வருஷம் வருஷம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கம் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் இப்ப வாங்குறீங்க. அந்த பொருளை அடுத்த வருஷம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு வாங்க முடியாது, அதோட அதிக ரேட்டு கொடுத்து தான் அதை வாங்க முடியும். இதான் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்துட்டு இந்தியாவில் வருஷத்துக்கு 6% இருக்கு. இது கூடலாம் குறையலாம். இதான் நம்மளுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்ப 100 ரூபா வாங்குற பொருளை நீங்க வாங்காம அந்த காசை சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த பொருள் 100,000 அதிக ரேட்ல இருக்கும். அப்ப நீங்க 100 ரூபாய் வச்சு அந்த பொருளை வாங்க முடியாது. அதனால நம்மளுக்கு நட்டமாகுது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 6% இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும். அதாவது 6% மேல 8%, 10% கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படிங்கும் போது நம்மளோட வெல்த் க்ரோ ஆகும், இன்ஃபிளேஷனை நம்மளால பீட் பண்ண முடியும். இதனால நமக்கு நிறைய அட்வான்டேஜும் ஏற்படும். அப்ப பணத்தை நான் எப்படி சேவ் பண்றது, அதை அடுத்த வீடியோல பார்ப்போம்.